அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் நாம் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 10ஆம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். இன்று நிறைவு செய்கின்றோம். 3ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். நன்மை தராதவை என்று எவையெல்லாம் இருக்கின்றன என்பதை இந்த செய்யுள் உணர்த்துகின்றது. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பாத்துண்ணும் தன்மை இலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. 3ஆம் கருத்து என்னது? பாத்துண்ணும் தன்மை இலாளர் அயலிருப்பும். பகிர்ந்து உண்ணுகின்ற அந்த சிறப்புக்குரிய மாந்தர்கள் அருகில் இல்லா தன்மை இருக்கிறதே, அது பயனளிக்காது. ஆக நாம் யார் அருகில் இருக்க வேண்டும்? பகிர்ந்து வழங்குகின்ற, பகிர்ந்து உண்ணுகின்ற அந்த மேன்மக்களோடு நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்தில் அப்படிப்பட்ட பகிர்ந்து வழங்குகிறவர்கள் இல்லை என்றால் அவர்களுடன் அங்கு இருத்தல் என்பதே அது பயனில்லா ஒன்று. எனவேதான் வள்ளுவர் தலை என்று சொல்லுகிற பல குறள்களுள் முதன்மையான ஒரு குறளாக இந்த குறளினை வைக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அதை நாம் எல்லாருமே இப்போ சேர்ந்து சொல்லலாமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுளெல்லாம் தலை. ஒரு நூல் என்றால் திரிகடுகம் போன்ற ஒரு நூல், ஏராளமான நூல்கள் இங்கு இருக்கின்றன. இந்த நூல்களெல்லாம் வெளிப்படுத்துகின்ற அறநெறிகளுள் தலை சிறந்த அறநெறி எது? பகுத்து உண்டு வாழுதல், பகிர்ந்து வாழுதல். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இங்கு ஏழை எளியவர்கள் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அது கொடுமை. அப்படிப்பட்ட அந்த உலகத்தை எவராது திட்டமிட்டு தான் படைத்திருக்கிறார் என்றால் அவர் அழியட்டும் என்கிறது குறள். ஆக பாரதியார் சாடுவார், தனியொரு மனிதருக்கு உணவில்லையெனில் இந்த உலகினை அழித்திடுவோம். உலகத்தோடு அடிக்கலாம். எனவே அப்படி எவரும் பசியுற்று வாழ்வதற்குரிய சூழல் இங்கு ஏற்படா வண்ணம் இங்கு பகிர்ந்து வழங்குகிற ஆற்றல்கள் பெருக வேண்டும். பதுக்கி வைக்கிற தன்மைகள் அல்ல. அரசியல் ஆளிகள் அவர்களெல்லாம் பதுக்கி வைத்துவிட்டு அதன் பிறகு இலவயங்களெல்லாம் சொல்லிக்கொண்டு அதன் பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வரணும், மெரும்பு ஆட்சிக்கு வந்து கோடி கோடியாக சம்பாதி திரும்ப அதை செலவு. ஐயோ, கேடுகள். பகிர்ந்து வழங்கல், பகுத்துண்டு வாழுதல் என்கின்ற அந்த மேன்மை தன்மை என்பது இங்கு இருக்க வேண்டும். அவை ஆத்திசூடியில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் அவற்றுள் ஒன்று ஐயம் இட்டு உண். ஐயம் என்பதற்கு 2 பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று, ஐயம் என்கிற தமிழ் சொல்லுக்கு சமஸ்கிருதம் சந்தேகம். அப்போ சந்தேகத்தை விட்டு உண் என்பது அங்கு பொருளா? ஆனால் அதை விடவும் என்ன பொருள் என்றால், ஐயம் இட்டு உண் என்றால் உணவுக்கென்று காத்திருக்கிறவர்கள், ஏழைகள், பசியாக இருக்கிறவர்கள், வறியவர்கள், அவர்களுக்கு ஐயம் இட்டு உண். அவர்களுக்கு முதலில் பகிர்ந்து வழங்கி அதன் பிறகு நீ உண் என்பதான் அதனுடைய பொருள். ஆக இவையெல்லாமே தலை சிறந்தவை. அதனால் தான் இயேசு சொல்வார், சீடர்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிகள் மாதிரி, ஆண்டவரே இப்படி இரவாக போது மக்கள் நிறையா இருக்கிறாங்க, சீக்கிரம் அவங்கவுங்க இடத்துக்கெல்லாம் அனுப்ப சொல்லிடுங்க, இல்லைனா அது பெரிய சிரமமாக இருக்கும் என்று ரொம்ப அறிவார்ந்த முறையில் அங்கே ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்வார், எப்பா நீங்களே உணவு கொடுங்க, அவ்வளவுதான். ஆக பகுத்து உண்டு வாழுங்கள். அதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் கடவுள் இன்னும் தருவார். அதான் அந்த புதுமை. அது இயேசுனுடைய வல்லமையை காட்டுதல் என்பதை விடவும் இங்கு பகுத்து உண்பதற்குரிய எண்ணத்தையும் திட்டத்தையும் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் கடவுளுடைய அருளால் மிகையாகவே கிடைக்கும் எல்லாம். ஆனால் இன்று உணவு வகையெல்லாம் சுருங்கி போய் கொண்டிருக்கின்ற ஒரு காரணம், இங்கு பதுக்குகிறவர்கள் தான் பலருமே தவிர பகிர்ந்து வழங்குகிறவர்கள் மிக குறைவு. ஒருவேளை பகிர்ந்து வழங்குதல் என்பது இன்றைக்கு அசனம் என்கிற முறையில் சில நேரங்களில் ஆடம்பரமாக அல்ல ஒரு பகட்டாக கூட அது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திருத்தலங்களிலெல்லாம் இன்றைக்கு சோறு போட்டு ஆட்கள் கூட்டுகிற அந்த ஒரு தன்மையெல்லாம் பெறுகிறது. மாற வேண்டும். மாறாக ஏன் இந்த ஏழைக்கு உணவில்லை என்று கேட்கிற கேள்வியும் அதில் உரத்து ஒலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தன்மையில் இயங்குவதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் ஒரு செய்தியினை, தமிழ் சொல்லை நாம் படித்தறியலாம். உபசரித்தல் என்பது அயற்சொல், அது சமஸ்கிருத சொல். அதற்கான தமிழ் என்ன? விருந்தோம்பல். விருந்தோம்பல் மிகச்சிறப்பான ஒன்று. ஆனால்தான் அந்த இல்லறத்தார் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த 16 பேரறங்களுள் முதன்மையானது அன்புடைமை, இரண்டாவதாக வள்ளுவர் வைத்திருப்பது விருந்தோம்பல் தான். அதான்
அனலின் என்கிற ஒரு பாவலர், நம்முடைய அருள்பணியாளர், அவர் எழுதியிருக்கிற ஒரு பாடல், அவர் இசைஞரும் கூட தான். ஒரு மாமேதை இசைஞர் அருள் தந்தை ஜான் குழந்தை அவர்கள் இசையமைத்திருக்கிற அந்த பாடல் அது இவ்வாறு சொல்கிறது. ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மாந்தரும் இயேசுவின் சாயலாம். அப்படி போகிறது. அனலின் மனிதர் என்கிற இடத்தில் மாந்தர் என்று போட்டிருக்கிறேன். ஆக இந்த செய்தி இது நம் வாழ்வில் இயங்க வேண்டும். ஆக நாம் எவையெல்லாம் நன்மை தரக்கூடியவையோ அவற்றை தான் செய்யணும், நன்மை தரக்கூடாதவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிற இந்த திரிகடுகத்தின் வழியில் நாம் நடப்போம். அவற்றுள் தலைமையாக இருக்கின்ற அந்த பகிர்ந்து வழங்குதலிலும் ஏற்று வாழ்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.